வணக்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில பாட்டு, சில கவிதை கேட்கும்போது மட்டும் ஏன் அவ்வளோ இனிமையா, ரொம்ப கரெக்டான ஒரு தாளத்தோட இருக்குன்னு? அந்த இனிமையோட ரகசியம் என்ன? அதுக்கான விடைய வச்சிருக்க ஒரு பழங்கால தமிழ் இலக்கணம் நூல் தான் இந்த ஆய்வுல நமக்கு வழிகாட்ட போகுது. ஆமா. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? சில வரிகள்ல ஒருவித இயல்பான இசை தானாவே அமைஞ்சிருக்கும். அது ஒண்ணும் மேஜிக் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு துல்லியமான கணக்கு இருக்கு. வாங்க அந்த கணக்கோட மூலத்த தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். அந்த சவுண்ட் மிஸ்ட்ரிய சால்வ் பண்றதுக்கான ஒரு சாவி தான் இந்த சிதம்பர பாட்டியல். இத வெறும் இலக்கண விதிகள் இருக்கிற ஒரு புத்தகமா நினைச்சுக்காதீங்க. இது கவிதையோட இசைக்கான ஒரு சீக்ரெட் கோட். மதுரை திட்டம் மாதிரி முயற்சிகளுக்கு நாம நன்றி சொல்லணும். இந்த பழங்கால பொக்கிஷம் இன்னைக்கு நம்ம கையில டிஜிட்டல் முறையில கிடைக்குது. இந்த ஆய்வுல நாம எப்படி படிப்படியா கவிதையோட கட்டமைப்பை புரிஞ்சுக்க போறோம்னு காட்டுற ஒரு சின்ன மேப் தான் இது. ரொம்ப சின்ன யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு முழுமையான செய்யுள் வடிவம் வரைக்கும் நாம பயணிக்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். கவிதையின் கணக்கு. இங்க கவிதைய வெறும் வார்த்தை கோர்வையா பார்க்காம, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு மியூசிக்கல் மேக்ஸ் பத்தி தான் சிதம்பர பாட்டியல் நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ இந்த சிக்கலான விஷயத்த இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போமா? கவிதைய ஒரு பெரிய பில்டிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஓசையும் அந்த பில்டிங்கை உருவாக்குற ஒரு செங்கல். ஒரு பில்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட செங்கல்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் வாங்க மொழியோட அணுக்களுக்குள்ள போலாம். கவிதையோட அந்த பேசிக் சவுண்ட் யூனிட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இதோ நம்மளோட முதல் செங்கல் அசை. சரியா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல சிலபிள் சொல்றோம்ல, அதுதாங்க இது. நாம பேசுற வார்த்தைகள்ல இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி ஒலி யூனிட்டும் ஒரு அசை. நம்ம கவிதை கட்டடத்துல ஒவ்வொரு சுவரும் இந்த அசைகளால தான் கட்டப்பட்டிருக்கு. சரி, இந்த சுவர்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு நேரசை. இது ஒரு சிம்பிளான சுவர், அதாவது ஒரே ஒரு குரில் இல்லனா நெடில் இருக்கும். இன்னொன்னு நிறையசை. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சுவர். ரெண்டு குரில் இல்லனா ஒரு குரிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வரும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. இந்த ரெண்டு சுவரை வச்சுதான் தமிழ் கவிதையோட மொத்த தாளக்கட்டமைப்பே உருவாகியிருக்கு. ஓகே, இப்போ சுவர்கள் ரெடி. இந்த சுவர்களை, அதாவது அசைகளை எப்படி ஒன்னா சேர்த்து அறைகளை, அதாவது சீர்களை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இங்க தான் கவிதைக்கு தாளமே பறக்குது. நம்மளோட அடுத்த பில்டிங் பிளாக் சீர். சுவர்கள், அதாவது அசைகள் ஒன்னு சேரும்போது ஒரு சீர் உருவாகுது. நம்ம பில்டிங் அனாலஜில இதத்தான் அறைகள்னு சொன்னோம். இந்த அறைகளே நாம எப்படி வரிசைப்படுத்துறோங்கிறது தான் ஒரு பாட்டோட ரிதத்தையே முடிவு பண்ணுது. இங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண சில காமனான ரூம் டிசைன்ஸ் இதெல்லாம். உதாரணத்துக்கு தேமா அப்படின்னா ரெண்டு சிம்பிள் சுவர், அதாவது நேர் நேர் வச்சு கட்டின ஒரு ஸ்கொயர் ரூம் மாதிரி. ஆனா புலிமா பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் சுவர், ஒரு சிம்பிள் சுவர், அதாவது நிறை நேர் வச்சு கட்டின ஒரு ரெக்டாங்குலர் ரூம். இந்த வாய்ப்பாடுங்கிறது கவிதையோட தாளத்தை டிசைன் பண்ண புலவர்கள் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான். சரி, சுவர்கள் ரெடி, அறைகளும் ரெடி. இப்போ இந்த அறைகளை எல்லாம் சேர்த்து எப்படி முழு பில்டிங்கா, அதாவது விதவிதமான தாழம் கொண்ட கவிதைகளா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சிதம்பரப்பாட்டியல் மாதிரியான நூல்கள் செய்யுள்ள 4 முக்கிய வகையா பிரிக்குது. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஸ்டைல், தனி ரிதம், தனி ரூல்ஸ் இருக்கு. சொல்லப்போனா வெண்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டிசைன்னா, ஆசிரியப்பா ஒரு கேஷுவலான பேச்சு மாதிரி இருக்கும். வேற வேற ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் மாதிரி தான் இதுவும். வாங்க ஒரு நிஜ உதாரணத்தை பார்ப்போம். இந்த திருக்குறள் வெண்பா வகையை சேர்ந்தது. இதில் இருக்கிற ஒவ்வொரு சீரும் அசையும் ரொம்ப கடுமையான விதிகளுக்கு கட்டுப்பட்டது. உதாரணத்துக்கு கடைசி வார்த்தையான நீருங்கிறது ஒரு நேரசை சீராதான் முடியணும்னு கூட ஒரு ரூல் இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் தான் வெண்பாவுக்கு அந்த பவர்ஃபுல்லான தனித்துவமான தாளத்தை கொடுக்குது. சரி, இவ்வளோ சிக்கலான ஒரு சிஸ்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்த பழைய ரூல்ஸ்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? வாங்க நம்ம இறுதி பகுதிக்குள்ள போகலாம். அப்போ இதோட சிறப்பு என்ன? இந்த இலக்கணங்கிறது கவிஞர்களை கட்டி போடுற ரூல்ஸ் கிடையாது. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பவர்ஃபுல் டூல் பாக்ஸ். இத வச்சு ஒரு சிற்பி கல்ல செதுக்குற மாதிரி அவங்க வார்த்தைகளோட ஒளிய செதுக்குனாங்க. ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர, கவிதையை ஈஸியா மனசுல நிக்க வைக்க, ஏன் மொழியையே ஒரு கலை வடிவமா மாத்த இந்த சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. வெறும் மொழியோட சத்தத்தையே ஒரு நுண்கலையா மாத்தின இந்த அற்புதமான இலக்கணம், இந்த ஃபாஸ்டான இன்னைய உலகத்துல நாம பேசுற வார்த்தைகளோட ஆழம், அழகு, அதோட கட்டமைப்பை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா?